8 வீக்ல நீங்க போட்ட பணம் 100% மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஏன்னா அது வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட ப்ரூஃபும் இருக்கு. அதை தான் நான் இப்போ காட்டிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரு டிஃபரண்ட் பேஸ் ஸ்டாக். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிவார்ட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. பட் ஈவன் தோ வந்து நீங்கள் நிறைய அதை பற்றி நாலேஜாக இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. நம்ம டெய்லியும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்டாக்கை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கிளியராக நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து இங்கேருந்து வேறு லெவலுக்கு போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அல்டிமேட்டாக வித்தின் த 8 வீக்கில் இந்த ஸ்டாக் கிடைச்சது. வெரி பியூட்டிஃபுல். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டபுள் த மணி அப்படின்ற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். விச் மீன்ஸ் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 lakh அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் இருந்திருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து எக்ஸைட்டாக நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே புரியுது, ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு ரிஸ்கி வே. கண்டிப்பாக ரிஸ்க், எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. பட் அதை புரிஞ்சு அதோட கிளாரிட்டியை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு மல்டிபிள் த மணி இந்த ஷேர் மார்க்கெட். ஸோ அதுதான் இங்கே பியூட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் மார்க்கெட்டில் வரும்போது நீங்கள் பிளைண்டாக வரணும்னு இல்லை. நிறைய பேர் இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய பேர் நிறைய கோச் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு உள்ளே வரலாம். ஸோ பெட்டர் கோச்சஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி எந்த மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் யூ ஹாவ் டு நோ த ஓன் நாலேஜ். யாரையும் நம்பி இங்கே வராதீங்க. வந்தால் ஏமாற்றமே உங்களுக்கு மிஞ்சும். அதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக்கில் வந்து நான் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்னா, இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஆகி மேலே போகும். ஏன்னா வந்து இங்கே ஒரு ஆர்டர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு 30% ரேலி எடுத்திருக்கு. ஸோ எனக்கே வந்து பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து 8 வீக்ஸில் 100% ரிட்டர்ன்ஸுன்றது சும்மா ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி டக்குன்னு இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கர் ஹிட் ஆகிருக்குன்றதும் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து டிஃபென்ஸ் செக்டார், ஸோ கவர்மெண்ட் பேஸ்ட் ஸ்டாக். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து சப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டாக் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கோத்ரேஜ். ஸோ இந்த ஸ்டாக் ஏன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள். இந்த ஸ்டாக் இங்கே வந்து ஒரு ஹையஸ்ட் புல் பேக் கொடுத்து 52 வீக்கை பிரேக் அவுட் அடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருந்தது. ஸோ அதுதான் மேஜர் ரீசன். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் இந்த ஸ்டாக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கும். ஸோ கரெக்ஷன் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா, இட் மே கோ 1300 வரைக்கும் போயிட்டு 1400 அப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒய்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே ஒரு புல் பேக் நடந்திருக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட்டும் இங்கே நடந்திருக்கு. நடந்ததுக்கப்புறம் இது மேலே போயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் பேட்டர்னும் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லக்கிலி எவ்ரி திங் இஸ் கம் வித் சிமிலர் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதால் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அகைன் நான் சொல்கிறது தான், ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நான் சொல்கிறேன், யார் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஸ்டாக் நீங்கள் எந்த யூடியூப்பில் வேணால் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரி மணி இஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளட். கரெக்டாக? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.